அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 47வது அதிகாரமாக உள்ள தெரிந்து செயல்வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 469வது திருக்குறளை காணப் போகின்றோம். தெரிந்து செயல்வகை என்பதற்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அச்செயலின் பின் விளைவை நன்கு ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 469வது திருக்குறளை காண்போம். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஒருவர் தத்தமது குண நலன்களை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். இல்லாவிடின் நன்மை செய்ய எண்ணினாலும் அதில் தவறு ஏற்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் தத்தமது குணநலன்களை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயலாற்ற வேண்டும். இல்லாவிடின் நன்மை செய்ய எண்ணினாலும் அதில் தவறு ஏற்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி பெறுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.